Hi students, இன்னைக்கு நம்ம class 10th maths 3rd chapter algebra exercise 3.3ல third sum பாப்போம். இந்த வீடியோல find GCD ன்னு கேட்டிருக்காங்க for the following polynomials. First subdivision பாருங்க. So first கொடுத்திருக்கிறது நம்ம f of x ன்னு எடுத்துக்குவோம். First polynomial f of x is equal to 12 x power 4 minus x cube. இதை எப்படி நம்ம simplify பண்ணி factorize பண்ணிக்க முடியும் அப்படின்றது பார்க்கலாம். இதுல வந்து lowest factor x cube. So அதை நம்ம வெளியில எடுத்துடுவோம். 12 x cube வெளியில எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும் x மட்டும் தான் இருக்கும் இங்க -1 ன்னு இருக்கும் ஓகேவா அடுத்து g of x is equal to 8 x power 4 minus 3x cube plus 2x square ஓகேவா இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் இப்போ 8x power 4 ஓகே இப்போ இதில இருந்து என்ன பண்ணலாம் 8 இதுல இருந்து x ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்துறோம் லோயஸ்ட் டேர்ம் என்னது x ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்துறேன் அப்ப இங்க என்ன இருக்கும் x ஸ்கொயர் minus 3x plus 2 ஓகேவா இப்போ அகைன் இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ணனும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா 2 இருக்கு உள்ள -3 வரணும் அப்போ 2 1s வரணும் இப்போ இதுக்கும் மைனஸ் போட்டீங்கன்னா minus into minus plus 2 ன்னு வந்துரும் minus 2 minus 1 ஆட் பண்ணீங்கன்னா -3 ன்னு கிடைச்சிடும் அப்போ 8x square factors என்ன வரும் x minus 2 and x minus 1 so எல்லாத்தையும் factorize பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா LCM என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத எழுதிக்குவோம் given LCM is equal to 24x cube into x minus 1 into x minus 2 நமக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் இல்லையா f of x into g of x is equal to LCM into GCD இப்போ நமக்கு இதுல மூணுமே தெரியும் GCD மட்டும் தான் தெரியாது சோ unknown இது வந்து நம்ம இங்க இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம் GCD is equal to f of x into g of x by LCM ஓகேவா இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை போட்டு எழுதுவோம் f of x ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க 12 x cube into x minus 1 g of x 8x square into 8x square into x minus 2 into x minus 1 LCM என்னது 24x cube into x minus 1 into x minus 2 so இதுக்கு அப்புறம் ஈஸிலி அவங்க வேலை எது எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்து கேன்சல் பண்ணிடுவோம் x minus 1 x minus 1 x minus 2 x minus 2 கேன்சல் ஆயிடும் x cube கேன்சல் ஆயிடும் இந்த 12 2 times இது 4 times so பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தோம்னா நமக்கு so GCD is equal to balance என்ன இருக்கு 4x square into x minus 1 இதுதான் GCD அடுத்த subdivision பார்ப்போமா அடுத்த subdivision என்ன கொடுத்திருக்காங்க f of x is equal to x cube plus y cube so இது a cube minus b cube form sorry plus b cube formulaல இருக்கு அப்ப அதை expand பண்ணுங்க a plus b into a square minus ab plus b square இத ஃபார்முலா இல்லையா சோ இந்த ஃபார்முலா எழுதியாச்சு அடுத்து g of x is equal to x power 4 plus x square y square plus y power 4 இது எப்படி இருக்கு பாருங்க இது x square to the whole square ன்னு எழுதலாமா இங்க வெறும் x square y square தான் இருக்கு plus y square to the whole square இது பாருங்க என்ன ஃபார்முலால இருக்கு a square இருக்கு plus b square இருக்கு plus 2ab இருக்கணும் இங்க ஆனா இந்த 2 இல்ல அதனால இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x square plus y square to the whole square minus xy the whole square
ஒரு xy இல்லை இல்லையா, நம்ம இது போட்டோம்னா 2xyன்னு வந்துடும் நமக்கு. ஸோ இங்கே இது இல்லாததால் மைனஸ் xy த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். ஓகேவா, ஃபார்முலா இது. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். சாரி, எக்ஸ்பேண்ட் பண்ணதாக தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இது இப்படியே இருக்கட்டும். g of x. ஓகே, இது அகெயின் என்ன ஃபார்முலாவில் வரும் நமக்கு, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா இதை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் xy இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் xy. இது என்னது, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஓகேவா, இது முடிஞ்சாச்சு. அடுத்தது எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கிவன் LCM is equal to x cube plus y cube into x square plus xy plus y square. இதுவும் again x cube y cube இருக்கு, formula expand பண்ணிக்கோங்க. அப்போ x plus y into x square minus xy plus y square. அப்போதான் நமக்கு simplify பண்ண ஈஸியாக இருக்கும். again இந்த இது எடுத்து எழுதிருங்க, x square plus xy plus y square. இப்போ எல்லாமே simplify பண்ணி முடிச்சிட்டோம். ஃபார்முலா இது கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சிடும். f of x into g of x is equal to LCM into GCD. இப்போ நமக்கு GCD தான் தேவை இல்லையா. GCD is equal to f of x into g of x by LCM. So f of x என்ன பண்ணிருக்கீங்க, simplify பண்ணி வச்சதே எழுதிக்கோங்க. x plus y into x square minus xy plus y square into g of x. g of x simplify பண்ணி வச்சது லாஸ்ட் simplify பண்ணி வச்சதே எழுதிருங்க. into x square plus y square plus xy into x square plus y square minus xy. ஓகேவா, divided by LCM. LCM என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பிரிச்சு போட்டிருக்கோம் நம்ம, x plus y into x square minus xy plus y square into x square plus xy plus y square. ஓகேவா, இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். x plus y கேன்சல் பண்ணிடலாமா. x square minus xy plus y square இதுவும் கேன்சல் ஆகிடுமா. அப்புறம் x square plus y square plus xy இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்மக்கிட்ட GCD is equal to x square plus y square minus xy. இதுதான் சம்மோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.